எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம கூட கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காரு, எனக்கு சாக்லேட் கொடுத்தாரு. கிறிஸ்மஸ் தாத்தா ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. எல்லோரும் வந்து கிறிஸ்மஸை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சித்தூரில் இருந்து ஹேமந்த் குமார்ன்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா. நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 2-3 பேர் தார்பாய் கேட்டாங்க. வாங்கியாச்சு. அடுத்த 3 தார்பா வாங்கியாச்சு. இது போயிட்டு நாளைக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கிறிஸ்டியனாகவும் இருப்பீங்களா, அவங்களாம் நல்வாழ்த்துக்கள். அவங்களாம் வந்து ஜாலியாக கொண்டாடுங்க. என்ன ஓடி எங்களுக்கு ப்ளம் கேக் தான் யாரும் ஆமாம், எனக்கு வந்து ப்ளம் கேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ப்ளம் கேக் சாப்பிட்டு ரொம்ப வருஷமே ஆகுது. நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும் ப்ளம் கேக்கு. நாங்கள் இப்போ வந்து பாண்டிக்கு போகிறோம். எதுக்காகனாக்கா நம்மளுக்கு வந்து சித்தூரில் இருந்து ஹேமந்த் குமார்ன்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா. நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 2-3 பேர் தார்பாய் கேட்டாங்க. ஸோ தார்பா வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே பாண்டியில் ப்ளம் கேக் தருவாங்களான்னு போகிறோம். ஆமாம், நாங்கள் அப்படியே கோவிலுக்கு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே தார்பா வாங்கிட்டு வரதா போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பாண்டிச்சேரிக்கு தான் போகிறோம். போகலாமா? வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கையில் செப்பல் வச்சுக்கிட்டே வருது எங்கள் அண்ணன் பொண்ணு, அதையும் இட்டுக்கிட்டு தான் போகிறோம் நாங்கள். போகலாமா? போகலாம். குழந்தைங்க வார்டில் அழகாக குழந்தை வச்சுருக்காங்க. என்ன சொன்னாங்க? ஃபீவருக்கு 7 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க. இரும்பல் சிரப் எழுதியிருக்காங்க. 1.5 ml எழுதியிருக்காங்க. இரும்பல் வந்து நைட்டில் உனக்கு கண்டினியூஸாக வருது, அதுதான் மெயினாக. என்ன ஜுரம் சொன்னாங்க? ஜுரம் வந்துடும் போல. என்னன்னா நார்மல் ஃபீவர் தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் பயமாக இருக்குது. வா, ஜூஸாக கொடுத்தாங்க. ஜூஸ் கொடுத்தாங்க, அடி வச்சு. சரி போகலாம். ஜூஸ் குடிக்கிறியா? மருந்தே ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிப்பா, ஜூஸியா குடிக்க மாட்டேன். சரி போகலாம். சளி மருந்து ஜூஸ் இல்லைதா, குடி. இதை மருந்துன்னா அசால்ட்டாக குடிப்பியா? கேட்டு டெக்னாலஜி இங்கே 2 பேர் வந்து தெரியலையே, இல்லை ஆர்டர் கொடுத்து செய்யத்தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல சர்ச்சி, சூப்பராக டெக்கரேட் பண்ணி. ஃபஸ்ட் டைம் 2வது டைம் வந்திருக்கும். உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பட்டு உள்ளே போயிட்டு இயேசு சாமி கும்பிட்டு வரும். அங்கே பாரு இயேசு குடில் போட்டு வச்சுருக்காங்க. இயேசு குடில். ஏசப்பா வந்து என்னது ஆட்டு குட்டாயில தான் பிறந்தாங்க. யாரும் ப்ளம் கேக் தர மாட்டாங்க உங்களுக்கு. ப்ளம் கேக் தருவாங்க. இங்கே பாரு சாக்லேட். நீ வை கை கூட, உனக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. ஒரு ஜோப்பில சாக்லேட் எடுத்து தருவா. என்ன கிறிஸ்மஸ் தாத்தா? கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தார். பாப்பா இல்ல, கிறிஸ்மஸ் தாத்தா. சைலண்டா இருக்கணும். ஸ்கூல்
ஸ்கூல் டேஸ்லலாம் டெய்லியுமே சர்ச் போவேன். ஏன்னா நான் படித்த ஸ்கூல் வந்து புனித பிலோமினல் திண்டிவனத்தில். அப்போ டெய்லியுமே சர்ச்சில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வயசாக அதெல்லாம் மறந்துச்சு. மக்கள் மேலே வந்து பறக்குது பிடிக்கலன்னு பார்த்தேன். ஸ்கூல் மெமரிஸ்லாம் வருது. அப்படியா? கிறிஸ்டின் தான் வரணும்னு இல்லை, இங்கே வந்து எல்லாருமே வரலாம், யாருனாலும் வரலாம். கடவுள் வந்து இவங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னதே இல்லை. மதம்லாம் கிடையாது. யார் வேணாலும் கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். பிடிச்சவங்க வந்து யார் வேணாலும் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஏசப்பாவை கும்பலாம். எல்லா தெய்வமும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக அழகாக டெக்கர் பண்ணியிருக்காங்களா. இது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். வட்சனை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். வட்சனை இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைமாக சர்ச் கூப்பிட்டு வரோம். நாம் வந்திருக்கோம், வட்சனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சாமியா பிதாசதை சொல்லு, பரிசுத்தாமே. இங்கே பேர் ஏசப்பா. ஐயா அவனுக்கு சொல்லிக்கூடாது, இது இப்படி சொல்லிக்கூட. எப்படி? கேப் இல்லையா? இந்த பாப்பா போடலாமா? அந்த பாப்பாவுக்கு ஒன்று சின்னது வாங்கி 30 ரூபாயில் வாங்கி பட்டு. அவனுக்கு இல்லை. போடு கரெக்டாக இருக்கா பாரு. ஓகேவா? சைடில் தொங்கணும், பின்னாடி இல்லை. அப்படி தொங்கணும். ஓகே ஓகே. எங்கே? போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி எப்படி ரொம்ப வருஷம் ஒரு வருஷம் இருக்கலாம். ரொம்ப நாள் தான் ஆகுது. இப்போலாம் பீச் வரவே இன்ட்ரெஸ்ட் இல்லையா சொல்ல? கல் மேலே உட்காந்துட்டு போகிறதுக்கு எதுக்கு வரணும்? நம்ம பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணோம், அதில் நினைஞ்சு விளையாடணும். சும்மா அப்படியே வந்தோம், பீச்சை வந்து எட்டி பார்த்துட்டு போக வேண்டியதான். சூப்பராக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. கிளைமேட் தான் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. வெயிலெல்லாம் நாங்கள் லாஸ்ட் டைமில் வெயிலெல்லாம் வந்து காஞ்சி போயிருக்கோம். இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கு. நீ போய் கால் நினைக்கல? நான் நினைக்க மாட்டேன். டெய்லி கேட்குற நியூஸ் எல்லாம் நினச்சாலே அவ்வளோ பயமாக இருக்கும். கடலை பார்த்தாலே இப்போலாம் பயமாக இருக்கு. பட்டு எதுக்காக பட்டு பீச்சை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வராங்க? அந்த இயற்கையை ரசிக்க தான். அப்படியா? இல்லை, பீச்சை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வருது இல்லை? அந்த கடல் வந்து பார்க்க தான் அழகாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் நம்ப முடியாது. இப்போ இப்படி அது பழி வாய்க்கும். பட்டு ஏதோ ட்ரை பண்ணுது, இந்த பீச்சுக்கு வந்ததுலேருந்து ஏதோ ட்ரை பண்ணுது. கவிதை சொல்கிறேன், தத்துவம் சொல்கிறேன்ட்டு. ஆனால் ஒன்றும் எடுபடலை. என்னமோ என்ன சொன்ன? சொன்னிய ஆகாயம் கடல் எதுவும் வரல. என்ன பண்றீங்க? ஜாலியாக பீச்சில் விளாட்றீங்களா?
என்ன வேணும்? போய் அங்கே வெள்ளாலாம் பார்த்தாக்கா ஊஞ்சல் பின்னாடி 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 ஆள் நிற்கிறாங்க புக்கிங்கில். என்ன இது ஏகிட்டா? குழந்தைங்க தான் விளையாடணும், நீ விளையாட போறா? சும்மா வேடிக்கை பார்க்க போகிறா. உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன லாஸ்ட் ஆனிவர்சரி அப்போ வந்தோம்? ஆமாம், வந்து ஊஞ்சல்லாம் நான் வந்து ஊஞ்சல்லாம் விளையாடணும். இது வந்து பாண்டிச்சேரி பாரதி பார்க். பாரதி பார்க் பாண்டிச்சேரி வந்தாலும் இந்த பார்க்கு பீச் விட்டு எங்கே போக மாட்டோம். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு வேற எங்கே போகிறது தெரியாது. தம்பி எல்லாரும் ஏய் பட்டு 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 ஒரு வழியாக பிடிச்சிட்டேன். ஒரு வழியா ஒரு அம்மா எவ்வளோ ஜாலியாக விளாடுறாங்க. ஏன்டா வச்சுன வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. அடுத்த 3 தார்பா வாங்கியாச்சு. இது போயிட்டு நாளைக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு வீடாக போயிட்டு காட்டும்போது ஒரு வீட்டாக கொடுக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம போயிட்டு கூட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது லாஸ்ட் டைம் பாண்டியில் வாங்கணும் இல்லையா, அதே கடை தான் இது. போகலாமா? போகலாம்.